சுவரொட்டிய வச்சு எந்த மாரி சமைக்கிறதுன்னு தெரியலினா, இந்த மாரி கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சுவரொட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிமாண்ட் தான். ஒரு நாள் முன்னாடியே நம்ம கடையில சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்கும். நானும் அதே மாரி நேத்து கடையிலேயே சொல்லி வச்சாச்சு. அதனால காலையிலேயே போய் சுவரொட்டிய வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சுவரொட்டிய நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மேல வந்து ஒரு தோல் மாரி இருக்கும். அத மட்டும் நான் கத்திரிக்கோல்ல லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வேகமா கட் பண்ணிட்டோம் அப்டின்னா, உள்ள இருந்து ரத்தம் வெளிய வந்துரும். அதனால லைட்டா மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுவரொட்டிய நம்ம பிரெக்னன்சி டைம்ல நல்லா சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா, நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்தாலும் இது இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும் அப்டிங்கிறதுல, கிடைக்கிறப்பலாம் வாங்கி சாப்ட்டுக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், அயர்ன், விட்டமின் பி12, ஜிங்க், செலினியம் இந்த மாரி நெறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. இப்ப ஹீமோகுளோபின் உருவாகுறதுக்கு அயர்ன் ரொம்ப முக்கியம். இந்த சுவரொட்டியில வந்து அயர்ன் நெறைய இருக்கிறனால, ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியா இருந்தாலும் அதிகமாகறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் சுவரொட்டிய போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீஸா இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்க இங்க நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய நீல வாக்குல கீறி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த சுவரொட்டியை இதில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் சாஃப்டாக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததும் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், செம டேஸ்டான சுவரொட்டி கிரேவி ரெடி. சாதத்துக்கு பெரட்டி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு கூட சைட் டிஷ்ஷா வச்சு நம்ம சாப்பிடலாம்.